المكتب التعاوني للدعوة والإرشاد وتوعية الجاليات بالأحساء. حي الشباب العاملين خير الكتائب أجمعين من شيدوا صرح الرشاد ليرفعوا لله دين. حي الشباب العاملين خير الكتائب أجمعين من شيدوا صرح الرشاد ليرفعوا لله دين. حي الشباب العاملين خير الكتائب أجمعين من شيدوا صرح الرشاد ليرفعوا لله دين. من قد أبوا إلا الصلاة فديتهم من مصلحين لا يعملون لغاية إلا صلاح المسلمين. من قد أبوا إلا الصلاح فديتهم من مصلحين لا يعملون لغاية إلا فلاح المسلمين. لا يعملون لغاية إلا فلاح المسلمين. جاءوا الملا برسالة بيضاء من وحي الأمين ودعوا إلى السير القويم على غرار السالفين. جاءوا الملا برسالة بيضاء من وحي الأمين ودعوا إلى السير القويم على غرار السالفين. قسما لهم مجد أغر فاق مجد الخالد ومشى الركاب بذكرهم ندا على مر السنين. قسما لهم مجد أغر فاق مجد الخالد ومشى الركاب بذكرهم ندا على مر السنين. قسما لهم مجد أغر فاق مجد الخالد ومشى الركاب بذكرهم ندا على مر السنين. ومشى الركاب بذكرهم ندا على مر السنين. حي الشباب العاملين خير الكتائب أجمعين من شيدوا صرح الرشاد ليرفعوا لله دين. من قد أبوا إلا الصلاة فديتهم من مصلحين لا يعملون لغاية إلا فلاح المسلمين. من قد أبوا إلا الصلاح فديتهم من مصلحين لا يعملون لغاية إلا فلاح المسلمين. لا يعملون لغاية إلا فلاح المسلمين. هي أمتي تاج الأمم ودرة العرش المكين هذا الرداء من التكاسل والخمول ستخلعين. هي أمتي تاج الأمم ودرة العرش المكين هذا الرداء من التكاسل والخمول ستخلعين. إن كل عزم للشيوخ وبالنجاح لهم ندي لا تجزعي أو تيسي عزم الشبيبة لا. إن كل عزم. எனவே இந்த அடிப்படையில் நாங்கள் முதலாவது எங்களுடைய முக்கியமான பகுதியாக இருக்கக்கூடியது குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் பெற்றோரின் முக்கியத்துவத்தை நாங்கள் தெரிந்திருக்க வேண்டும். குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பெற்றோரின் முக்கியத்துவத்தை முடியுமான வரைக்கும் தெரிந்திருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் சில பகுதிகளை நாங்கள் பார்க்கலாம். அதில் முதலாவது விஷயம் என்னவென்றால், சொர்க்கத்துக்கு நாங்கள் செல்வதாக இருந்தால் எங்களுக்கு பெற்றோரின் உதவி தேவை. பெற்றோரை கொண்டு தான் உங்களுடைய சொர்க்கம் தீர்மானிக்கப்படும். ஏனென்றால் பெற்றோர் மூலமாக சொர்க்கத்துக்கு செல்லலாம் என்பதற்காக பல குர்ஆன் வசனங்களும் ஹதீஸ்களும் காணப்படுகின்றன. அல்லாவின் திருப்தி தந்தையின் திருப்தியிலும் அல்லாவின் கோபம் தந்தையின் கோபத்திலும் இருப்பதாக நபி அவர்கள் கூறுகிறார்கள். எனவே உங்களுக்கு அல்லாவை திருப்திப்படுத்த வேண்டுமா, நாங்கள் தந்தையை திருப்திப்படுத்தினால் அல்லாவை திருப்திப்படுத்தலாம். அதே நேரம் தாயை பற்றி சொல்லும் போது ஒரு முறை ஒருவர் நபி அவர்களிடம் கேட்டார்கள், யார் ரசூலுல்லாஹ், இந்த உலகத்தில் நான் உறவு பேண வேண்டுமாக இருந்தால் சிறந்தவர் யார் என்று. அப்போ நபி அவர்கள் சொன்னாங்க தாய் அப்படின்ட்டு. அதற்கு பின்னால் அவர் கேட்டார், அதற்கு பின்னால் யார் அப்படின்ட்டு. நபியர்கள் திரும்பவும் சொன்னார்கள் என்னது, தாய் என்று. அதற்கு மூன்றாவது முறையும் கேட்டார், அதற்கு அடுத்ததாக யார் என்று. தாய். மூன்றாவது முறையும் தாய். நான்காவது முறை தந்தை என்று சொன்னார்கள். அப்போ தந்தையை விட தாய் இன்னும் மேலதிக முக்கியத்துவம் பெறுகின்றார். எனவே இந்த அடிப்படையில் தாய் தந்தையின் மூடாகத்தான் எங்களுக்கு தாய் தந்தையை நாங்கள் சரியான முறையில் பேணி நடந்தால் எங்களுக்கு சொர்க்கத்திற்கு இலகுவாக செல்லலாம். அதே நேரம் ஒரு ஹதீஸில் ஒரு சம்பவம் வருகின்றது. அதன் ஆதாரத்தன்மை சம்பந்தமாக சில சிக்கல்கள் இருக்கின்றது. அது பலவீனம் என்றும் சொல்கிறார்கள். எனவே அதை நாங்கள் தேடி பார்க்க வேண்டும். ஆனால் ஒரு படிப்பினைக்காக அந்த சம்பவத்தை நான் சொல்கின்றேன். ஒரு முறை நபி அவர்கள் ஒரு சஹாபியை பார்க்கின்றார். அவர் மரணப்படுக்கையில் இருக்கின்றார். அந்த மரணப்படுக்கையில் இருக்கின்ற நேரத்தில் அவருக்கு கலிமா வரவில்லை. ஷஹாதா சொல்லி யார் மரணித்தார் அவருக்கு சொர்க்கம் செல்லலாம். ஆனால் அவருக்கு ஷஹாதா சொல்ல முடியவில்லை, கஷ்டப்படுகின்றார். விசாரித்து பார்த்தபோது அவர் தன்னுடைய தாயுடன் சண்டை பிடித்திருக்கின்றார். தாயை பொறுத்த வரைக்கும் அவரை பற்றி எந்த கவலையும் இல்லை. ஏனென்றால் தாய்க்கு அவர் கட்டுப்படவில்லை. எனவே தாய் கோபத்தோடு காணப்பட்டார். அப்போ தாயை அழைத்து நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த உங்களுடைய மகனை நீங்கள் மன்னித்து விடுங்கள், அப்போது தான் அவருடைய இறுதிக்கிரியை நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லி. அதற்கு அந்த தாய் மன்னிக்க மறுத்தார். கடைசியாக இந்த சம்பவம் பெரிய சம்பவம். கடைசியாக நபி அவர்கள்
சஹாபாக்களை அழைக்கின்றார்கள், சொல்கிறார்கள் விறகுகளை எடுத்து கொண்டு வந்து விறகுகளை பற்ற வைத்து இந்த தாயின் முன்னாலேயே அந்த சஹாபியை நாங்கள் போட்டால் அப்போ தான் அந்த தாய்க்கு புரியும் நரக வேதனை எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் என்று. இப்படி சொன்னதுமே தாய் உணர்கின்றால் தான் செய்தது தவறு என்று, நான் என்னுடைய மகனை மன்னிக்கின்றேன் என்று அந்த தாய் சொன்னார். தாய் அவ்வாறு சொன்னதும் அந்த மகனுக்கு ஷஹாதா சொல்லி கலிமா சொல்லி மரணித்ததாக அந்த சம்பவம் பதியப்படுகிறது. இந்த ஹதீஸின் ஆதாரத்தன்மையை கொஞ்சம் நாங்கள் தேடி பார்க்க வேண்டும். படிப்பினை என்னவென்றால், உங்களுடைய கலிமா ஷஹாதா இருக்கின்றது உங்களுடைய தாயில் கையில். ஏனென்றால் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய பெற்றோரை நீங்கள் பேணி நடக்கின்றீர்களோ அந்த அளவுக்கு எங்களோட வாழ்க்கையில் இந்த உலகத்திலும் வெற்றி பெறலாம், மறு உலகத்திலும் வெற்றி பெறலாம். அதே நேரம் அண்மையில் ஒரு ஷேக் ஒன்று அவருடைய உரையில் சொல்கிற ஒரு சம்பவம் தான். அவர் ஒரு முறை ஒரு வைத்தியசாலைக்கு சென்ற நேரத்தில் அங்கே ஒரு வயோதிபர் காணப்பட்டார். கிட்டத்தட்ட 90 வயசு இருக்கும். ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற மாதிரி இருந்தது. அவரிடம் போய் கேட்டார், உங்களுக்கு நான் ஏதாவது உதவி செய்யவா அப்படின்னு சொல்லி. அந்த வயோதிபர் சொன்னார், எனக்கு கிட்டத்தட்ட நான் 3 நாட்களாக சரியாக சாப்பிடலை, எனக்கு முடியும்னா ஒரு ரியாலுக்கு ஒரு ப்ரெட்டை வாங்கி தாங்க நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி, ஒரு பானை அல்லது ஒரு பண்ணை வாங்கி தாங்க நான் சாப்பிட்றேன் அப்படின்னு. இவரும் கவலையோடு போய் பக்காலாவுக்கு போய் சாப்பாடு வாங்கி பானங்கள் வாங்கி வந்து அந்த வயோதிபருக்கு கொடுத்தார். சாப்பிட்டு முடித்த பின்னால் அந்த ஷேக் கேட்டார், பெரியவரே, நீங்கள் பிழையாக நினைக்க மாட்டீர்கள் என்றால் உங்களிடம் ஒரு விஷயத்தை நான் கேட்கலாமா அப்படின்னு சொல்லி. அவரும் சொன்னால் கேளுங்கள் அப்படின்னு. அவர் கேட்டார், உங்களுக்கு யாருமே பிள்ளைகள் சொந்தங்கள் செல்வங்கள் யாரும் இல்லையா உங்களை கவனித்துக் கொள்வதற்கு என்று அப்படி. அதற்கு அவர் சொன்னார், எனக்கு 10 பிள்ளைகள் இருக்கின்றார்கள், ஆனால் எல்லாருமே என்னை கைவிட்டு விட்டார்கள். ஒரே ஒரு மகன் இருந்தான், என்னோட இரக்கமாக இருந்தான். எல்லோரும் திருமணம் முடித்து பின்னால் அப்படியே என்னை கைவிட்ட பின்னால் இவர் மட்டும்தான் கொஞ்சம் என்னோட அன்பாக இருந்தான். ஒரு நாள் என்னிடம் வந்து சொன்னான், உங்களை நான் ஒரு பாதுகாப்பான இடத்துல வைக்க போகிறேன் அப்படின்னு. அப்போ இந்த வயோதிபரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு கண் விளங்காது, கண் குருடு. அப்போ அவர் கேட்டார், எனக்கு தான் கண் பார்வை இல்லை, நான் எப்படி மேனேஜ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. அதற்கு அவர் சொன்னார், இது பாதுகாப்பான இடம், நிறைய பேர் உங்களே பார்த்துக்கொள்வாங்க அப்படின்னு. அப்போ இவரும் சந்தோஷமாக சென்றார். குடும்பத்தோடு உறவினர்களோடு நான் சந்தோஷமாக இருக்கலாம், என்னோட ஒரு மகன் என்னை கவனிப்பதற்காக இருக்கின்றார் என்ற அந்த ஆசையோடு சென்ற நேரத்தில் ஒரு இடத்துல உட்கார வைத்துவிட்டு அந்த மகன் சொன்னான், இந்த தாளை உங்களுடைய கையில் வைத்துக்கொள்ளுங்கள், ஒருவர் வருவார் வந்து உங்களை விசாரித்தால் இந்த தாளை கொடுங்க அப்படின்னு. அப்போ அந்த வயோதிபர் கேட்டிருக்கிறார், நான் எங்கே இருக்கின்றேன் அப்படின்னு. அவர் சொன்னார், நீங்கள் இருக்கின்ற இடம் வயோதிபர்களுக்கான வைத்தியசாலை. அவர் அப்படியே தூக்கி வாரி போட்டது, கவலை வந்தது, கண்ணீர் வடித்தார். அப்படியே விட்டுட்டு போன மகன் தான் இன்னும் வரவில்லை. அப்போ அந்த ஷேக் கேட்டார் அவரிடம், எவ்வளவு காலம் ஆகிவிட்டது அப்படின்னு. 2 வருஷம். 2 வருஷமாக என் மகன் இன்னும் என்ன பார்க்க வரல. 90 வயது வயோதிபர், கண்குருடு, பிள்ளை என்ன செய்தார், அப்படி விட்டுட்டு போயிட்டார். ஷேகும் ரொம்ப கவலையோடு கேட்டார், சரி பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்கிற நேரம் அந்த தந்தையிட வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் என்னென்னு சொன்னால், என்னுடைய பிள்ளைகள் நல்லாவே இருக்க மாட்டார்கள், அவர்களுடைய மறுமையில் போய் நான் அவங்கள பிடிச்சிக்கொள்வேன், கியாமத்தினால அவங்களை விட மாட்டேன், அவர்களுக்கு எதிராகத்தான் நான் நடப்பேன். அப்போ இந்த ஷேக் சொன்னார், இல்லை கொஞ்சம் கண்ணியமாக நடங்க, பாவம் தெரியாமல் செஞ்சுருப்பான். இல்லை விட மாட்டேன், இந்த உலகத்தில் அவங்க சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறாங்க, நான் விட மாட்டேன் அந்த உலகத்தில், இந்த உலகத்திலும் யாரெல்லாம் அவங்களை சந்தோஷமாக வைக்காதே இப்படின்னு வல்லாஹின்னு சொல்லி பதுவா செய்ய ஆரம்பிச்சிட்டார். அப்போ இவருக்கு இதை தாங்க முடியலை, அப்படியே வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டுக்கு வந்து சில மாதங்களுக்கு பின்னால் போய் அந்த தந்தையை அந்த வயதுபரை பார்க்கணும்னு சொல்லி உள்ளத்தில் ஆசை வந்த பின்னால் போய் அந்த இடத்துக்கு ஹாஸ்பிட்டல் வைத்தியசாலையில் போய் பார்த்தால் அந்த பெட் காலியாக இருக்கிறது, ஆள் மரணித்து விட்டார். வைத்தியசாலையில் விசாரித்த நேரம் வைத்தியசாலையில் ஊழியர்கள் சொன்னார்கள், இவர் மரணித்த நேரத்தில் வீட்டுக்கு அழைத்த நேரம் அந்த மகன்மார்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கண்டா, பிஸியாக இருக்கிறோம், எங்களுக்கு நேரம் இல்லை. அப்போ மரணத்து விஷயத்தில் கூட அவங்க கலந்து கொள்ளவில்லை. எனவே இவ்வாறு எதிராக செய்த பிரார்த்தனை பலிக்குமா இல்லையா? நிறைய சம்பவங்களில் இஸ்லாமிய வரலாற்றில் பார்க்கலாம். பெற்றோர்கள் பலித்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படும், நல்ல துவாவாக இருக்கலாம், கெட்ட துவாவாக இருக்கலாம். அதை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பின்னால் பார்ப்போம். அப்போ முதலாவது வழி என்னது? சொர்க்கத்துக்கு செல்வதற்கு பெற்றோரை நாங்கள் பேணி நடக்க வேண்டும், இது முதலாவது. 2வது விஷயம் என்னவென்றால் கட்டுப்பாடு. பெற்றோரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் முழுமையாக கட்டுப்பட வேண்டும். அல்லாஹ் ரசூலுக்கு அடுத்ததாக பெற்றோருக்கு நாங்கள் கட்டுப்பட வேண்டும். எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகின்றான், وَقَضَى رَبُّكَ أَلَّا تَعْبُدُوا إِلَّا إِيَّاهُ وَبِالْوَالِدَيْنِ إِحْسَانًا إِمَّا يَبْلُغَنَّ عِندَكَ الْكِبَرَ أَحَدُهُمَا أَوْ كِلَاهُمَا فَلَا تَقُل لَّهُمَا أُفٍّ
ولا تنهرهما وقل لهما قولا كريما واخفض لهما جناح الذل من الرحمة وقل رب ارحمهما كما ربياني صغيرا. அவனை அன்றி வேறு எவரையும் நீர் வணங்கலாகாது என்றும் பெற்றோருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றும் உம்முடைய இறைவன் விதித்திருக்கின்றான். அவ்விருவரில் ஒருவரோ அல்லது அவர்கள் இருவருமோ உம்மிடத்தில் நிச்சயமாக முதுமை அடைந்து விட்டால் அவர்களை உஃப் சி என்று கூட சொல்ல வேண்டாம். அவ்விருவரையும் விரட்ட வேண்டாம். இன்னும் அவ்விருவருடனும் கனிவான கண்ணியமான பேச்சை பேசுவீராக. இது குர்ஆனுடைய கட்டளை. குர்ஆன் என்ன சொல்வது? வயதும் அடைந்தாலும் அவர்களுடன் நல்ல முறையில் நாங்கள் நடந்து கொள்ளணும். அதே நேரம் இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், எங்களுக்கு பெற்றோருக்காக எப்படி துஆ செய்ய வேண்டும் என்று சொல்லி தருகிறான். வக்குல் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. சிறு வயதில் அவர்கள் எங்களோடு எப்படி நடந்து கொண்டார்களோ அதே போல் நாங்கள் இரக்கமாக நடப்பதற்கு அல்லாஹ் தஆலா எங்களுக்கு உதவி செய்வாயாக. எனவே இந்த அடிப்படையில் அறிஞர்கள் விளக்கப்படுத்துகிறாங்க. உஃப் என்பது என்ன? சி. ஒரு வேலையை சொல்லும் போது நான் வேலையை செய்ய மாட்டேன் என்று சொல்வதல்ல, வேலையை செய்யலாம், இருந்தாலும் முகத்தை சுளித்து கொண்டு செய்வது, இது கூட பெரிய பாவம் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் எங்களை கண்டிக்கின்றான். எனவே பெற்றோரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சி என்ற வார்த்தையை கூட பயன்படுத்தக்கூடாது. இந்த வசனத்தை இன்னும் மேலதிகமாக அறிஞர்களை விளக்கும் போது சொல்கின்றார்கள், பெற்றோரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீதியாக நடக்காமல், உங்களுடைய உரிமைகளை தராமல், உங்களுக்கு இரக்கம் காட்டாமல் இருந்தாலும் கூட நீங்கள் அவர்களுக்கு கட்டுப்பட வேண்டும். ஒரே ஒரு விஷயத்தில் தவிர, அவர்கள் உங்களுக்கு பெரும் பாவங்களை செய்ய சொன்னால் அதில் கட்டுப்படக்கூடாது. ஏனைய அனைத்து விடயங்களும் நீங்கள் அவர்களுடன் கட்டுப்பட வேண்டும், அவர்களை மதிக்க வேண்டும். அவர்கள் உங்களுக்கு பிழை செய்தாலும் கூட. எந்த அளவுக்கு என்றால், ஒரு முறை நபி அவர்களிடம் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா வந்து கேட்கின்றார்கள், என்னுடைய தாய் என்னை பார்க்க வந்திருக்கிறார், அவர் இஸ்லாத்தை இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை, நான் அவர்களோடு பழகலாம் அப்படின்னு சொல்லி. அதற்கு நபி அவர்கள் சொன்னார்கள், பழகலாம், பிரச்சனை இல்லை. அப்போ இஸ்லாத்தை மறுத்த ஒருவருடைய எங்களுக்கு தாயாக இருந்தால் நான் கட்டுப்பட வேண்டும் என்றால், இஸ்லாத்தில் இருக்கின்றவர்கள் மீது நாங்கள் எவ்வளவு தூரம் கட்டுப்பட வேண்டும். எனவே இஸ்லாத்தை பொறுத்தவரையும் கட்டுப்பாடு அல்லாஹ் ரசூலுக்கு எவ்வளவு நாங்கள் கட்டுப்படுறோமோ அதே போல் தாய் இந்த விஷயத்திலையும் நாங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். முதலாவது விஷயம் நாங்கள் சொன்னது என்னது? முதலாவது விஷயம் பெற்றோரை முக்கியத்துவம் சம்பந்தமாக முதலாவது விஷயம் என்னது? சொர்க்கத்துக்கு வழி. ரெண்டாவது விஷயம் கட்டுப்பாடு, முழுமையாக கட்டுப்பட வேண்டும். இப்போ மூன்றாவது விஷயம், பெற்றோரை சரியான முறையில் நாங்கள் பேணவில்லை என்றால் அது பெரும் பாவமாக இருக்கும். உங்களுக்கு தெரியும், ஷிர்க் என்பது எவ்வளோ பெரிய பாவம். அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிப்பான், ஷிர்க்கை தவிர என்று சொல்லியிருக்கின்றான். அல்லாஹ்வுக்கு இணை வைத்தால் அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். அப்போ நபி அவர்கள் ஒரு முறை சொல்கின்றார்கள், பெரும் பாவங்களை பட்டியலிடும் போது முதலாவது சொல்கின்றார்கள் ஷிர்க் பெரும் பாவம், ரெண்டாவது பெற்றோர்கள் நோவினை செய்தல். இப்போ ஷிர்க்குக்கு அடுத்த நிலையில் இருக்கிறது நாங்கள் பெற்றோருக்கு நோவினை செய்யக்கூடிய பாவமாக இருக்கும். எனவே பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும் என்றால், பெற்றோருக்கு நோவினை செய்தால் அது பெரும் பாவங்களுக்கு சமனாக இருக்கும். எனவே நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்னொரு முறை நபி அவர்கள் ஒரு நாள் ஒரு சந்தர்ப்பத்தில் நபி அவர்கள் ஜும்மாவுடைய குத்துபாவை செய்வதற்கு தயாராக நேரத்தில் 3 முறை ஆமீன் என்று சொன்னார்கள். இந்த சம்பவம் தெரிந்தார்கள், ஆமீன் 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 என்று சொன்னார்கள். குத்துபா முடிந்ததும் சஹாபாக்கள் நபி அவர்களிடம் போய் கேட்டார்கள், நீங்கள் 3 முறை ஆமீன் சொன்னீர்கள், அதன் விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி. நபி அவர்கள் சொன்னார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னிடம் வந்து சில பிரார்த்தனை துவா கேட்டார்கள், அதற்கு நான் ஆமீன் சொன்னேன். அதில் ஒரு துவா, யார் பெற்றோர் இருந்து அவர்கள் மூலமாக சொர்க்கம் செல்லவில்லையோ அவர்கள் நாசமாகட்டும். அதற்கு நபி அவர்கள் ஆமீன் என்று சொன்னார்கள். அப்போ துவாவை கேட்டது யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், வானவர்களில் தலைவர். ஆமீன் சொன்னது யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும் சந்தேகம் இருக்குதா? இல்லை, கிளியர். அப்போ நாங்கள் அந்த துவா அதை என்ன நாசமாகட்டும் என்று சொன்ன அந்த துவாவுக்கு நாங்கள் ஆளாகின்றோமா இல்லையா என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே பெற்றோர் விஷயத்தில் நாங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். பெற்றோர் மூலமாக எங்களுக்கு இலகுவாக சொர்க்கம் செல்லக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அவர்களை நல்ல முறையில் நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது 4வது விஷயம், பெற்றோரின் துவா சக்தி வாய்ந்தது. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், பெற்றோரின் துவா ரொம்ப சக்தி வாய்ந்தது. அவர்களின் துவா அல்லாஹ் இலகுவாக ஏற்றுக்கொள்வான். வரலாற்றில் எங்களுக்கு நிறைய சம்பவங்கள் அதற்காக இருக்கின்றது. உதாரணமாக இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் வாழ்க்கை எடுத்துக்கொண்டால், சின்ன வயசில் அவருக்கு கண் பார்வை போகின்றது. அவருடைய தாய் உருக்கமாக துவா கேட்கின்றார், பின்னர் திரும்ப கண் பார்வை வருகின்றது. அதே நேரம்
ஜமக்ஷரி என்ற ஒருவர் இருந்தார். அவரை பொறுத்த வரைக்கும் சிறு வயதில் ஒரு நாள் விளையாடி கொண்டிருந்தார். ஒரு குருவியை எடுத்து, உயிரோடு இருந்த குருவியோடு காலோடு விளையாடி கொண்டிருந்தார். தாய் சொன்னால் விளையாடாதே விளையாடாதே விளையாடுகிறார். இவர் கேட்கவே இல்லை. கடைசியில் தாய்க்கு கோபம் வந்து என்ன சொன்னார்டா, உன்னுடைய காலையும் அல்ல உடைப்பானாக. கொஞ்ச நாள் அவருடைய கால் உடைஞ்சு போயிட்டு முறிஞ்சிட்டு. இப்போ தாய் தான் செய்தது தவறு என்று உணர்ந்து கொண்டார். இப்போ தாய் என்ன செய்தார், அதற்காக வருந்தி அல்லாஹ்விடம் பாவமன்னிப்பு கேட்டு திரும்ப நிறைய துவா செய்தால் எப்படி என்றால், இவர் பெரிய ஒரு அறிஞராக வர வேண்டும் அப்படின்ட்டு. அதன் பின்னால் ஜமக்ஷரி என்ற அந்த நபர் இமாம் ஜமக்ஷரியாக மாறினார். இன்று தஃப்சீர் துறை அறிஞர்களில் ஒருவராக அவர் காணப்படுகின்றார். குர்ஆனை விளக்கம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவர் பெரிய ஒரு அறிஞராக மாறினார். தாயின் துவா நல்ல துவாவாக இருக்கலாம், கெட்ட துவாவாக இருக்கலாம், பழிப்பதற்கான நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. எனவே முதலாவது விஷயம் சொர்க்கத்துக்கான வழி, ரெண்டாவது கட்டுப்படுதல், மூன்றாவது பெரும் பாவம், நான்காவது பெற்றோரின் துவா சக்தி வாய்ந்தது. அடுத்ததாக எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பெற்றோரின் துவாவை பெற்றோருக்கு உபகாரம் செய்து அந்த உபகாரத்தை சொல்லி அல்லாஹ்விடம் துவா கேட்கலாம். எப்படி என்றால், எங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம் ஒன்று இருக்குது. ஒரு குகைக்குள் மாட்டிய 3 பேர் அதிலிருந்து வெளியே வருவதற்காக அவர்கள் செய்த நல்ல அமல்களை கொண்டு அல்லாஹ்விடம் பிரார்த்தித்தார்கள். அந்த கல்லபடி விலகியது. அதில் ஒருவருடைய அமல் என்னவென்றால், நல்ல செயல் என்னவென்றால், அவர் தன்னுடைய தாயை பேணி நடந்தார். இந்த அளவுக்கு ஒரு நாள் சாப்பாடை கொண்டு சென்ற அந்த பால் குடிப்பதற்காக வேண்டி தாயிடம் கொண்டு சென்ற வேளையில் பிள்ளைகளெல்லாம் பசியில் கேட்குறாங்க. ஆனால் தாய் தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது என்பதற்காக வேண்டி பக்கத்திலே உட்காந்துருக்கிறார், எலும்பு வரைக்கும். எலும்பிய பின்னால் பாலை கொடுக்குறாரு. இதே அல்லாஹ் உனக்காக நான் செய்திருந்தால் என்னை ஏற்றுக்கொள்வாயாக என்ற துவா கேட்டார். உடனே அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். எனவே நாங்களும் ஏதாவது எங்களுக்கு அல்லாஹ்விடம் கேட்க வேண்டுமா இருந்தால் துவா கேட்கும் போது நாங்கள் எங்களுடைய தாய்க்கு ஏதாவது உபகாரங்கள் செய்து நாங்களும் அந்த வழிமுறையை பின்பற்றி பார்க்கலாம். அடுத்ததாக நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம்தான் பெற்றோர் படும் கஷ்டம். பொதுவாக ஒரு தாய் பிள்ளையை பெற்றெடுப்பதற்கு முன்னால் பெரும் கஷ்டங்களை காண்கின்றார்கள். தெரிந்த விடயம். அதாவது பெரும் தியாகங்கள், ஆசைகளை விட்டு கொடுக்கிறது, உணவு, உடை, அதே நேரம் தூங்குறது கூட கஷ்டமாக இருக்கும் பிள்ளை வயிற்றில் இருக்கிற நேரம். இவ்வளவு கஷ்டங்களையும் அனுபவித்த பின்னால் குழந்தை பிறக்கும் போது இருக்கிற கஷ்டம் அது பல மடங்கு வேதனை. அதற்கு பின்னால் அந்த குழந்தையை பார்த்த அந்த நிமிடத்தில் அவ்வளவு வேதனையும் அவர்கள் மறக்கின்றார்கள். எத்தனையோ மாதங்கள் அந்த கண்ட பிரச்சனை வேதனைகள் அடைத்து மறந்து விடுவார்கள் அந்த குழந்தையை பார்த்ததும். இப்படி இருக்கக்கூடிய அந்த வலியை, அந்த வேதனையை உணர்வதற்காக வேண்டி ஒரு அறிஞர் எப்படி விளக்கப்படுத்துகிறார் என்றால், நீங்களும் அதை முயற்சி செய்து பார்க்கலாம். எப்படி என்றால், ஒரு ஃபுட்பாலை எடுத்து உங்களுக்கு அந்த வேதனையை தெரிந்து கொள்வதற்கு வேண்டிய ஒரு பயிற்சியாக கொடுக்க வேண்டுமாக இருந்தால், வீட்டில் நீங்கள் இருக்கும்போது உங்களுடைய வயிற்றில் அதை போட்டுக்கொள்ளுங்க. டிஷர்ட்டுக்குள்ளால் ஏதாவது போட்டு வச்சுக்கோங்க ஒரு ஃபுட்பாலை. ஒரு நாளைக்கு அந்த ஃபுட்பாலோடு இருந்து பாருங்கள். உங்களுக்கு நடக்க முடியுமா? பாத்ரூம் போகிறதா இருக்கலாம், தூங்குறதாக இருக்கலாம், நினைச்ச மாதிரி திரும்பி படுக்க முடியாது, எவ்வளோ வேதனைகளை காண்பீர்கள். அப்படியாக இருக்கிற நேரம் ஒரு ஃபுட்பாலை எங்களுக்கு வைத்துக்கொள்வது கஷ்டமாக இருந்தால் எவ்வளோ வேதனைகள் அந்த பெற்றோர் தாய் காண்பார் என்பதாக அந்த அறிஞர் அழகாக விளக்கப்படுத்துகின்றார். ஒரு முறை நபி அவர்களிடம் ஒரு இளைஞன் வந்து சொன்னார், யா ரசூலுல்லாஹ், என்னுடைய தந்தை எனக்கு ரொம்ப பிரச்சனை தருகிறார், என்னிடம் அடிக்கடி வந்து காசு கேட்டுக்கொண்டே இருக்கிறார், பணம் கேட்டுக்கொண்டு இருக்கிறார், எனக்கு ரொம்ப பிரச்சனை இருக்குது அப்படின்னு. அப்போ நபி அவர்கள் தந்தையை அழைக்கின்றார்கள். விசாரிக்கும் போது அந்த தந்தை சொல்கிறார், அவர் தந்தை சின்ன வயசில் பட்ட கஷ்டங்களை எல்லாம் சொன்னார், கவலையோடு சொன்னார். இந்த பிள்ளையை நான் கவனிப்பதற்காக இவ்வாறெல்லாம் கஷ்டப்பட்டேன், இந்த செயல்களை எல்லாம் செய்தேன், இவ்வளவு தியாகங்கள் எல்லாம் செய்தேன் அப்படின்னு சொன்ன பின்னால் அப்படியே அழுகின்ற அந்த காட்சியை பார்த்து நபி அவர்கள் கவலை கொண்டு சொன்னார், மகனை அந்த இளைஞனை பார்த்து சொன்னார், நீயும் உன்னுடைய சொத்துக்களும் உன்னோட தந்தைக்கு தான் சொந்தம், போயிடுவா அப்படின்னு. ஏன்னா அந்த அளவுக்கு தியாகங்கள் பெற்றோர் காண்கிறார்கள். ஆனால் இன்று எமது நிலையை எடுத்துக்கொண்டால், எமது நிலை இன்று உள்ள பிள்ளைகள் நிலையை எடுத்துக்கொண்டால் ரொம்ப வித்தியாசமாக காணப்படுகின்றது. ஒரு வேலையை சொன்னால் எவ்வளோ ஆசையாக செய்கின்றார்கள், அதை உணர்ந்து செய்கின்றார்களா இல்லையா? இதோ நான் செய்வது நன்மை என்று உணர்வு அவர்களிடம் இருக்கின்றதா இல்லையா? ஒரு வெளியே போய் கடைக்கு போய் சாமானை வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னால் கூட ஆர்வத்தோடு செல்கின்றார்களா இல்லையா? அதே நேரம் பெரும்பாலான பெற்றோர்கள் சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு தான், நாங்கள் கால் பண்ணினால் கூட ஆன்சர் பண்ணுவதில்லை, ஒரு ஃபோன் கால் பண்ணால் கூட பிள்ளைகள் ஆன்சர் பண்ணுறதில்லை அப்படின்னு சொல்லி. அப்போ இதெல்லாம் அவர்கள் வேதனை. நாங்கள் நினைக்கக்கூடாது சி என்று சொன்னால் மட்டும்தான் பாவம் என்று. நாங்கள் எங்களை அறியாமல் வித்தியாசமான செயற்பாடுகளூடாக எங்களுடைய பெற்றோரை நோவடிக்கலாம். மனம் நோகடித்திருந்தால்
அது ஒரு பெரிய பாவமாக இருக்கும். எனவே சின்ன ஒரு செயல், உதாரணத்துக்கு உங்களை பொறுத்தவரை உங்களை நாளைக்கு ஒரு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும்படி பெற்றோர் கேட்டிருப்பார்கள், நாங்கள் முடியாதுன்னு சொல்லியிருப்போம், இதுவும் பெரிய பாவமாக மாறும். எனவே கட்டுப்பாடு என்பது நாங்கள் முடியுமான வரைக்கும் அவர்களுக்கு கட்டுப்பட வேண்டும். எந்த அளவுக்கு என்றால் சுன்னத்தான ஒரு அமலை விட பெற்றோருக்கு நாங்கள் கட்டுப்பட வேண்டும். உதாரணமாக ஒருவர் ஒரு உம்ரா பயணத்துக்காக தயாராக இருக்கின்றார், எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டார். தந்தை வந்து சொல்கிறார், எனக்கு சுகமில்லை, நாளை எனக்கு வைத்தியசாலையை கொண்டு செல்ல அப்படின்னு. இப்போ உம்ரா செல்வது சிறந்ததா, தந்தையை வைத்தியசாலையை கொண்டு செல்வது சிறந்ததா? சட்டம் என்னவென்றால் தந்தையை வைத்தியசாலையை கொண்டு செல்ல வேண்டும். அதே நேரம் நீங்கள் சுன்னத்தான நோன்பு ஒன்று பிடிக்க பார்க்குறீங்க, அடுத்த நாள் தாய் சொல்கிறா எனக்கு ஒரு தூர பயணமோடு நீண்ட பிரயாணம் ஒன்று செல்ல வேண்டும், நீண்ட பிரயாணம் சென்றால் உங்களுக்கு அந்த சுன்னத்தான நோன்பை பிடிக்க முடியாது என்ற நிலை இருந்தால் சுன்னத்தான நோன்பை பிடிக்கிறதா தாயோடு பயணம் செல்வதா? தாயோடு பயணம் செல்ல வேண்டும். ஏனென்றால் சுன்னத்தான அமலை விட தாய்க்கு நாங்கள் கட்டுப்பட வேண்டும். ஏனென்றால் ஒரு பிரபலமான சம்பவம் ஒன்று ஹதீஸில் இருக்குது. ஜுரேஜ் என்ற ஒருவர் உடைய காலத்தில் நடந்த சம்பவம். அவரை பொறுத்த வரைக்கும் அவர் நல்ல அமல் செய்யக்கூடிய ஒரு ஆள், அமல் இபாதத்தில் இருப்பார். ஒரு நாள் அமலில் இருக்கும் போது அவருடைய தாய் வந்து அழைக்கின்றாள். 3 முறை வந்து தாய் கூப்பிடுற நேரமும் அவர் அமலில் ரொம்ப பிஸியாக இருக்கிறாரு, தாய்க்கு செவிசாழ்த்தவில்லை. தாய்க்கு ரொம்ப கோபமாய் சொல்கின்றார், இவருடைய வாழ்க்கையில் விபச்சாரிட முகத்தை காணாமல் மௌத்தாகக்கூடாது அப்படின்னு சொல்லி, போகக்கூடாது அப்படின்னு சொல்லி. கொஞ்ச நாளில் அந்த ஏரியாவில் இருந்த ஒரு விபச்சாரி ஒரு இடையன் மூலமாக ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து அதற்கு தந்தை இவர் தானேன்னு சொல்லிவிட்டார். இப்போ பெரிய பிரச்சனையாக போய் எல்லாரும் வந்து குழம்பிட்டு இருக்கிறாங்க, பெரிய ஒரு இபாதத்தாலி இப்படி ஒரு பாவத்தை செஞ்சிட்டார் அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனையாக போகின்றது. கடைசியாக அந்த குழந்தை கிட்ட போய் பிரச்சனை ரொம்ப சீரியஸான பின்னால் கடைசியாக அந்த ஜுரேஜ் என்பவர் அந்த குழந்தைக்கிட்ட போய் கேட்குறார், உன்னுடைய தந்தை யார் அப்படின்னு. சின்ன குழந்தை, கைக்குழந்தை. அந்த கைக்குழந்தை பேசுகின்றது, சொல்கின்றது என்னுடைய தந்தை இந்த இடையன் தான் அப்படின்னு. அதோடு அந்த பிரச்சனையை முடிவடைகிறது. இந்த தாயுடைய துவா அங்கேயும் பலிக்கின்றது. இந்த ஹதீஸில் இது ஒரு பெரிய ஹதீஸில் சுருக்கம். எனவே அடுத்ததாக மரணித்த தாய்க்கு, உதாரணத்துக்கு இப்போ சிலாக்கள் இப்போ நாங்கள் உணரலாம், எங்களுடைய தாய்க்கு நாங்கள் நிறைய விஷயங்கள் செய்யணும், ஆனால் இப்போ எங்களுடைய தாய் இல்லை, எங்களோட தந்தை எங்களோட இல்லை என்று கவலைப்படக்கூடியவர்களுக்கு என்ன செய்யலாம்? ஒரு முறை ஒருவர் நபி அவர்கள் வந்து கேட்கின்றார்கள், என்னுடைய தாய் இறந்து விட்டால் நான் என்ன செய்யலாம் தாய்க்கு அப்படின்னு. அப்போ நபி அவர்கள் சொல்கின்றார்கள், அவருக்காக நீங்கள் துவா செய்யுங்கள். அதே நேரம் அவர் ஏதாவது வாக்குறுதி அளித்திருந்தால் அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்கள். அதே நேரம் அவர்களுடைய நண்பர்கள் உறவினர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். எனவே எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்களும் அப்படி தான் நடந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய பெற்றோருடைய உறவினர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், நாங்களும் நல்ல நேசம் பாராட்ட வேண்டும். அடுத்ததாக பெற்றோருக்காக அவர்களுடைய கடமையான ஹஜ் இருந்தால் அதை நாங்கள் நிறைவேற்றலாம். கடன் இருந்தால் கடனை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். அவர்களுடைய பேரில் நாங்கள் தர்மங்கள் செய்யலாம், அவர்களுடைய உறவுகளை நாங்கள் பேணலாம். இவ்வாறான ஹதீஸ்களில் வந்திருக்கின்றன. இவ்வாறு நாங்கள் பெற்றோரின் முக்கியத்துவத்தை இப்போது நாங்கள் இதுவரைக்கும் சுருக்கமாக பார்த்திருக்கிறோம்.